Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் நடைபெற்று வரும் தனியார் நிகழ்ச்சியில் ஒரு கருத்தரங்கில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். நீங்க இந்த கருத்தரங்கில் பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றியும் பேசினீர்கள். அது பேசின தமிழ் இங்கிலீஷ்ல பேசின தமிழ்ல சில விஷயம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் அதுக்கு நாங்கள் தலைமை தாங்குறோம். அந்த கூட்டணி தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குறாங்க. அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணி தொடரும். அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். பேசும்போது கூட சொன்னீங்க, குறிப்பாக விஜய் உடைய பார்ட்டியை பற்றியும் நீங்க பேசுனீங்க. குறிப்பாக அவருக்கான வாக்கு வங்கி எல்லாம் குறித்து நீங்க பேசுனீங்க. எந்த அளவுக்கு இருக்காரு சார் ஃபீல்டில்? நீங்க வாக்கு வங்கி கண்டிப்பா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு ஆதரவு இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு. ஆனா வாக்கே சீட்டா மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக மற்ற கட்சிகளோடு ஈடாக அவர்கள் இல்லை. ரெண்டாவது அவர் வெளியே இன்னும் மக்களை பார்க்கல, பேசல, அவருடைய கருத்தை சொல்லல. எல்லா விஷயத்திலையும் கருத்தை சொல்லணும், பேட்டி சொல்லணும். இப்ப நான் இப்ப கலந்துகிட்ட மாதிரி அவர் ஒரு கருத்தரங்கில் அவர் கலந்துக்கணும், அவர் கருத்தை சொல்லணும், ஒரு விஷயத்துக்கும் ஒரு நிலைப்பாடை சொல்லணும். அதெல்லாம் சொல்லாம எப்படி ஒரு முன்னணி அரசியல் தலைவராக மாறுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம். அதனால அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸே ஆதரவா மாறலாம், அந்த ஆதரவை ஓட்டா மாறலாம். அதுக்கப்புறம் சீட்டா மாறுதா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. விஜயகாந்த் விட ஒரு அளவுக்கு மேல இருப்பாருன்னு நினைக்க முடியுமா? விஜயகாந்தை விட நிறைய இன்னும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில இவங்களுக்கு தான் ஆதரவு உண்டு. விஜயகாந்த் முதல்ல வரும்போது ஒரு கிராமத்து புறத்துல எல்லாம் ஆதரவு இருந்தது. ஆனா அவரும் அப்புறமேல் கூட்டணி வச்சுதான் அவரும் சீட்டு அவருக்கு வந்துச்சு. தனியா ஒன்னும் சீட்டு பெருசா வரல. அந்த கட்சி இப்ப வேற நிலைமையில இருக்காங்க. இப்போ ஆனா இவருக்கு இளைஞர்கள் மத்தியில குறிப்பா 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட ஒரு எந்தூசியாசம் இருக்கு. ஆனா அதுவே ஆதரவே வாக்கா மாறி, வாக்கே சீட்டா மாறி, சீட்டு அதிகாரமா மாறுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு அவங்க தயாரா இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. டெல்லியில் ராகுல் காந்தியோட கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருக்கிறதா? அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க தெரியாது. 2 பேரும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. 2 பேருக்கும் பல வருஷமா 2 பேரும் நல்லா தெரியும். நான் சொன்னேன், தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி தான் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா கடைசியில எல்லாம் செட்டில் ஆயிடும். செட்டில் ஆகி சேர்தல நல்லா ஒத்துமையா சந்திப்போம். நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் தன்னுடைய கட்சி வளரணும், சீட் ஷேரிங் 67க்கு பிறகு நீங்க எந்த முக்கியமும் இல்லை. அந்த ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் பத்தி உங்களுடைய கருத்து? இன்னைக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. எதிர்பார்ப்புகள் எல்லா கட்சிக்கும் இருக்கதான் செய்யும். அதுதான் அரசியல் கட்சியா இருக்கிறோம். எல்லா எதிர்பார்ப்பும் எல்லா அரசியல் கட்சிக்கு தான் இருக்கும். பார்க்கலாம், கூட்டணி எல்லாம் அமையட்டும், எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன சூழல் இருக்கோ அந்த சூழலுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம். கடந்த காலங்களோட நம்பர்ஸ் இன்னமும் அதிகமாக அதை இப்ப இப்படி பண்ண முடியாது. கிவ் அண்ட் டேக் பாலிசியில தான் அது செட்டில் ஆகும். இருக்கிறது 234 தான். அதுக்குள்ளதான் எல்லாரும் செட்டில் ஆகணும். புதுசா ஒரு அரசியல் கட்சி வந்தா எல்லாரும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏதாவது கட்சி போச்சுன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். அதனால பேச்சுவார்த்தை மூலமா அது ஒரு செட்டில் ஆகும். எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரஸ் இந்த கேள்வி தான் கேட்கறீங்க, செட்டில் ஆகுமா? அதே செட்டில் ஆயிடுது இல்ல, எல்லா எலெக்ஷனும் முன்னாடி செட்டில் ஆயிடுது இல்ல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக மாணிக்கம் தாகூர், குறிப்பாக இந்த பக்கம் தளபதி போன்றவர்கள் கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியா தவிர்க்கலாம். அதெல்லாம் கலகுது. நிறைய கருத்து தவிர்க்கலாம். தவிர்க்கணும்னு நினைச்சா நிறைய கருத்து தவிர்க்கலாம். அதுனா எங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்றதுனாலே அதை விமர்சனங்கள் வைக்கிறது நான் ஏத்துக்க முடியல. எங்க கட்சியோட எதிர்பார்ப்பை எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் சொல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. கமிட்டி எப்போ சார் அடுத்தது? கமிட்டி போட்டுட்டோம். டிஎம்கே கமிட்டி போட்டாங்கன்னா உட்காந்து பேசி முடிச்சுக்க வேண்டியதான். ராகுல் காந்தியும் கமிட்டி சீக்கிரமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜார்க்கண்ட்ல நாங்க ஆட்சியில பங்கு கொடுத்திருக்காங்க, அது மாதிரி விஷயங்களை பேசினா தெரியாது. அவங்க 2 பேரும் என்ன பேசினா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. 2 பேரும் ஏசியத்துல பேசிக்கலாம். நாங்க கமிட்டி போட்டுட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமா கமிட்டி போட்டப்பறம் இந்த கமிட்டி அந்த கமிட்டியும் பேசுவாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.